இன்றைக்கி உடனடியாக செய்யக்கூடிய தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 5-6 தக்காளி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 கை உடச்ச கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு கோவிலுக்கோ அல்லது வெளியில் எங்கேயாவது போயிட்டு லேட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த குருமா. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் உடச்ச கடலை சேர்த்துருக்கறனால குழம்பு திக்காகும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. சாதாரணமாகவே குருமான்னா தேங்காய், இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்ப்போம். இந்த குழம்புக்கு அதெல்லாம் தேவைப்படாது. என்ன குழம்பு செய்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் சில பேர் குருமா வச்சாவே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த குருமா வச்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.